மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் 1975 ஆண்டு முதல் கடந்த 47 ஆண்டுகளுக்கும் மேலாக நற்செய்தியை அறிவித்து கொண்டு வருகிறோம். 1976 ஆண்டு முதல் ஃபீபா வானொலி மூலம் 27 ஆண்டுகள் நற்செய்தி அறிவித்து வந்தோம். இப்பொழுது இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள்: ஆவிக்குரிய புத்தகங்கள், ஆவிக்குரிய கூடுகைகள், குடும்ப முகாம்கள், ஒடிசா மேற்கு வங்காள பழங்குடி மக்கள் மத்தியில் மிஷனரி ஊழியங்கள், மாதந்தோறும் தமிழில் மேகசீனையும் ஆங்கில மொழியில் நியூஸ் லெட்டரையும் வெளியிடுகிறோம். தின தியானங்களை வாட்ஸ்அப்பில் பெற விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் நிறைய அற்புதங்கள் செய்தார் இல்லையா? அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று வேத வசனம் சொல்கிறது. சிலர் சொல்வாங்க, அற்புதங்களின் காலம் முடிந்து விட்டது, இப்பெல்லாம் அற்புதம்லாம் நடக்கிறது இல்லை. வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இன்றைக்கும் இயேசு அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்கிறது. வேதத்திலே மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அவர் போயிட்டு இருக்கும்போது 2 குருடர்கள் அவர் பின்னாலே போய், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும்னு சொல்லி சத்தம் விட்டு கூப்பிட்டார்களாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்திலே வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். பாருங்க, அவங்க பின்னாடியே வந்தவங்க இயேசுவோடு கூட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட போது ஆண்டவர் கேட்குறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? அருமையானவர்களே, வேத வசனம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவன் உண்டு, அவர் கூப்பிட்டா பதில் கொடுக்கிறார். இந்த விசுவாசம், நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த விசுவாசம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அற்புதத்தை செய்ய முடியும். இதை செய்ய முடியுமா எனக்கு அப்படின்னு நினச்சோன்னா நிச்சயமாக முடியாது. ஆண்டவர் இதை எனக்கு செய்வார், நான் அவருடைய பிள்ளை, எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்வார்? நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லி பாருங்கள். நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. அவங்க விசுவாசிக்கிறோன்னு சொன்னவனே கர்த்தர் அவர்களுடைய கண்களை தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்று சொன்னார். உடனே அவங்க கண் என்ன செய்தான்? திறக்கப்பட்டதான். ஆமேன். கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு அம்மா என்கிட்ட தினம் ஃபோன் பண்ணுவாங்க, டெய்லி, ஒரு நாள் தவறாமல். அம்மா, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு மன சோர்வாக இருக்குது, எனக்கு மன அழுத்தமாக இருக்குது, என்னால் வெளியே வர முடியல, ஜெபம் பண்ணுங்க. அந்த அம்மாவுக்கு நான் எத்தனை அட்வைஸ் சொன்னாலும், எத்தனை பைபிள்லேருந்து கற்றுக் கொடுத்தாலும் அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு ஜெபந்தான். ஜெபம் பண்ணி முடித்தோடனே ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மாம்பாங்க. அடுத்த நாள் திருப்பும் அதே தான் சொல்லுவாங்க. அருமையானவர்களே, சிலர் இப்படி நினச்சிக்கிறாங்க, ஊழியக்காரங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டா எனக்கு எல்லாம் நல்லாயிரும். ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது. ஊழியக்காரங்க உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக இவங்க கூட சேர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கலாம். ஆனால் உங்கள் விசுவாசம் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு தான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இயேசுவாலே கூட அற்புதம் செய்ய முடியலையா? லூக்காவில் பார்க்குறோம், மார்க்கில் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தோன்னா, இயேசு அவருடைய சொந்த ஊருக்கு போனார். அங்கே போனால் அவங்க ஊராரெலாம் சொல்கிறாங்க, இவன் தச்சன் அல்லவா, இவன் மரியாளுடைய குமாரன் அல்லவா,
இவங்க சகோதர சகோதரிகளாக இங்கே இருக்கிறாங்கல்ல, இவன் என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்களாம். அவங்களால இயேசு அற்புதர், இயேசு மேசியா, இயேசு உலகத்தை உருவாக்கினவர் என்று விசுவாசிக்க முடியவில்லை. பாருங்க அங்கே என்ன நடந்துச்சான். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். இங்கே வசனம் சொல்றது பார்த்தீங்களா, அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதை அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு வேற இடத்துக்கு போயிட்டார். ஒரு அற்புதமும் அவரால் செய்ய முடியலையாம். நம்முடைய அவிசுவாசம் தேவனுடைய கைகளை கட்டி போடும். இன்றைக்கி நிறைய பிரச்சனைக்கு முடிவு தற்கொலை என்று நினைத்து அநேகர் தற்கொலையை நோக்கி போயிட்டுருக்காங்க. என் பிரச்சனைக்கு விடவே இல்லை, என் பிரச்சனை யாராலும் தீர்க்க முடியாது, எந்த தெய்வமும் தீர்க்க முடியாது. அருமையான சகோதரனே சகோதரியே, உனக்கு உதவி செய்யக்கூடிய, உனக்கு அற்புதம் செய்யக்கூடிய உண்மையான தேவன் ஒருவர் உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் ஒன்று நீங்கள் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போது நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஒருவேளை விசுவாசிக்க முடியாதபடி இருக்கிற காரியம் என்ன? ஒருவேளை நம்முடைய பாவம் தடையாக இருக்கலாம். அருமையானவர்களே, ஒருவேளை உங்கள் பாவமே உங்கள் குற்ற மனசாட்சியே உங்களை உறுத்தி கொண்டு உன்னுடைய பாவத்தினால்தான் இப்படி நேர்ந்தது, உன்னுடைய நீ செய்த காரியம், நீ செய்த அநியாயம், நீ செய்த அக்கிரமம் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் அது உங்களை அழுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வேத வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒருவேளை உங்கள் பாவத்தினாலேயே உங்கள் பிரச்சனை வந்திருக்குமானால், உங்கள் பாவத்தினாலேயே நீங்கள் கடந்து வருகிற இந்த அருமையான ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாயிருக்குமானால், இயேசுவை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. வேத வசனம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பாவம் காரணமானா இன்றைக்கி உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்க. இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்கப்பா, இன்றைக்கி உங்ககிட்ட வரேன், எனக்கு ஒரு அற்புதம் தேவை. என் வாழ்க்கையில் இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது, என் வாழ்க்கையில் குடிச்சு நாசாக்கிட்டேன், தேவையில்லாமல் செல்ஃபோனுக்கும் கேமுக்கும் அல்லது ரம்மிக்கும் இல்லது எத்தனையோ கேம்ஸ் விளையாட்டுகளுக்கு அடிமையாகி பணத்தெல்லாம் இழந்து கடனுக்குள்ளாயிட்டேன், என் குடும்பத்தை என்னால் நடத்த முடியல. நோக்கி பாருங்க, அவர் உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். தற்கொலை என்பது ஒரு முடிவல்ல. அருமையான சகோதரனே சகோதரியே, எந்த ஒரு பிரச்சனையானாலும் இயேசுவால் தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லுகிறார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இயேசுவால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் விசுவாசிங்க. ஒரு சம்பவத்தை நாம் என்னாகமோ 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். மோசேக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? நீங்கள் இந்த எகிப்தை விட்டு வெளியே வாங்க, உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போவேன். அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாங்க. அந்த அரசன் கொடுமையாய் ஒடுக்கினான். ஆனால் கர்த்தர் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு நிறைய அற்புதங்களை செய்து வெளியே கொண்டு வந்தார். வனாந்திரத்தில் நடந்து வரும்போதும் ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்தார். பக்கத்தில் வந்துட்டாங்க. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வேவு பார்த்து விட்டு வரும்படியா, அது எப்படிப்பட்ட தேசம்னு சொல்லி வேவு பார்த்துட்டு வரும்படியாய் மோசே 12 தலைவர்களை அனுப்பினார். அதில் அவங்க போகிறாங்க. போயிட்டு அவங்க வர்றாங்க. அந்த பழங்கள்லாம் பெருசாக இருக்குது. ஒரே ஒரு திராட்சை கொலையை 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்களாம். அவ்வளோ செழிப்பான தேசம். அவங்க சொல்கிறாங்க, மோசேயை பார்த்து, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். அங்கே ஏனாக்கின் குமாரரை பார்த்தோம், ராட்சசர்களை பார்த்தோம். ஐயோ, அவங்கள எதுக்க நம்மளால் முடியாது, நம்மை பார்க்கலும் பலவான்கள்.
அவங்க பார்க்குறாங்க, ஆமாம் தேவன் சொன்னபடி அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், செழிப்பான தேசம் எல்லாம் இருக்குது. ஆனால் ஆட்கள் பயமாக இருக்குதே அவங்கள பார்க்க. அவங்களால ஆண்டவரை பார்க்க முடியவில்லை, அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை பார்க்க முடியவில்லை. அவங்க சூழ்நிலையை பார்க்குறாங்க. ஆனால் யோசுவா காலேப் சொல்கிறாங்க, இல்லை இல்லை, அவங்கள காத்த நிழல் அவங்களை விட்டு போயிடுச்சு, நம்ம எளிதாய் போய் சுதந்திரத்து கொள்ளலான்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். பாருங்கள் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளி, அவங்க பார்வைக்கும் வெட்டுக்கிளி. கடைசி என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்க முடியவே முடியாது, நாங்கள் இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் இவங்க பேச்சை கேட்டு அழுகிறாங்க. ஆண்டவர் கோபம் வந்துருச்சு, நீங்கள் வார்த்தையை விசுவாசிக்கல, இப்படியே டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, இப்படி என்னை சோதித்த 10 முறை சோதித்த ஒருவனும் உள்ளே போக முடியாதுன்ட்டார். ஆண்டவரை விசுவாசித்த யோசுவாவும் காலேபும் மாத்திரம் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போனாங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்தங்களை விசுவாசிங்க. கர்த்தர் சொன்ன காரியங்களை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிங்க. அவர் வழியில் நடக்க ஆரம்பிங்க. அவரை நம்பி அவர் கையை பிடிச்சிட்டு இருட்டுக்குள்ளே தைரியமாக நடக்கலாம். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை சோர்ந்து போய் இருப்பீங்களானால் இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தை உயிர்ப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். அருமையான ஒரு சகோதரி சொன்னாங்க. அந்த சகோதரி மிகுந்த கண்ணீரோடு வேதனையோடு இருந்தாங்களாம். பயங்கரமான வியாதி, திடீரென்று வியாதி அவர்களை பிடித்து கொண்டது. ஒரு காரியமும் செய்ய முடியல. கிட்டத்தட்ட பல வருடங்களாக வியாதி. விசாரித்த போது செய்வினையினால தான் இந்த காரியம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த சகோதரி சாமியாரை வர வச்சு அவங்க செய்வினை செய்து கொண்டே இருந்தாங்களாம். எத்தனையோ பரிகாரம், எத்தனையோ ஆயிரமாய் செலவழித்தும் ஒன்றுமே நடக்கவே இல்லை. ஒரு நாள் தேவன் அவர்களுக்கு தரிசனமானாராம். அதே மந்திரவாதி மாதிரியே வந்து ஆண்டவர் அவர்களோடு கூட பேசி, நீ பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு போ, உனக்கு சுகம் கிடைக்கும்னு சொன்னபோது அவங்க நம்பி அவங்க போனாங்க. அவங்க விடுதலையை பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி குடும்பமாய், தேவனை அறியாத ஒரு சகோதரி குடும்பமாய் ஊழியம் செய்கிறார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் அவரை தேடாதவர்களுக்கே அற்புதம் செய்தாரே, தேடுகிறவர்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? உங்கள் வழியை செவப்படுத்துங்க. தேவனுக்கு உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியத்தை தூக்கி எறிங்க. ஆண்டவரே உங்ககிட்ட திரும்புகிறேன், ஆண்டவரே கேளுங்க, கட்டாயம் அற்புதம் செய்வார். வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க. இந்த விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று ரோமர் 10:17 வாசிக்கிறோம். இந்த வேதத்தை வாசிக்க தான் விசுவாசம் வரும். இரவும் பகலும் இந்த வேதத்தை வாசிங்களேன், நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் ஒரு அற்புதத்தை எதிர்நோக்கி கண்ணீரோடு கவலையோடு துக்கத்தோடு ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய பாதத்தில் வருகிறேன் அப்பா. கட்டாயம் அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. விசுவாசிக்க கூடாதபடி தடையாக இருக்கிற பாவங்களை அறிக்கை செய்து அவர்கள் விட்டுவிட இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட கர்த்தர் கிருபை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. இன்றைக்கும் நோக்கி பார்க்கிற இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அவளுடைய பிரச்சனைகள் மறையட்டும் ஐயா. பண தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. கண்ணீர் துடைக்கப்படுவதாக. அவளுடைய குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வியாதியை அவர்கள் எல்லைகளை விட்டு விலக்கி போடுவீராக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, வேலையில்லாத பிரச்சனை மறையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரதி மாதம் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை மேய்ப்பனின் குரல் அலுவலகத்தில் உபவாச ஜெபம் நடைபெறும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். மனக்குழப்பத்தில் செய்வதறியாது திகைப்பவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.